ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்தா போதும்னு மட்டும் தான் டாக்டர் சொன்னாங்களா? மாப்பிள்ள வேற என்ன சொன்னாங்க? வீட்டில் அத்தனை பேர் இருந்தோம், நீங்க எதுக்கு வெளியே போனீங்க? இது நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் இப்படி நடந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஐயோ, பக்கா ஸ்கிரிப்டோட வந்திருக்காரு போல உன் அண்ணன். அமுதா, ஏற்கனவே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், சொல்லி வை. இல்ல கபிலன், அடே அப்பா, இல்லனா என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்கு வச்ச பாலை வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு அத போய் கடையில போய் வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா. டேய், இங்க உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள புடிதா கூட மல்லுக்கு நிக்கிற? அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த வீட்டுல இருக்கிறதுனா இரு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? இல்லனா என்னப்பா பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா? எப்போ உங்களுக்கு உங்க மூத்த பொண்ணு தான் நல்லா இருக்கணும். இதோ நானும் சரவணன் இந்த வீட்டுல மனுஷங்களே கிடையாது தானே. இதெல்லாம் கேட்க நேரமே இல்லை. புனிதா, நீங்க வாங்க, ரூமுக்கு போலாம். டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, வாங்க. அம்மாடி புனிதா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? பரவாயில்ல சொல்லுமா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் நல்லபடியா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கே சமைச்சு போட்டு பால் வாங்க கடைக்கு போய் கஷ்டப்படாதீங்க. என்ன சொல்றீங்க? நான் என் குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொன்னேன், ஆனா கடைக்கு போக சொன்னது நான் இல்ல. அமுதா போறேன்னு சொன்னப்ப கூட மணிகண்ட தான் வேணான்னு சொன்னானே. வயிறு வலியெல்லாம் மாசமா இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பப்ப வந்துட்டு தான் போகும். அதுக்குன்னு வேலை பார்க்காம இருந்தா உடம்பு அதுக்கே பழகிரும்க்கா. அப்புறம் இந்த பிரெக்னன்சி எல்லாம் கஷ்டமாயிரும். என்ன நீ இதெல்லாம்? புனிதா வேலை பார்க்க கூடாதுன்னு எல்லாரையும் நம்ப வைக்க இவ்வளவு பெரிய டிராமா பண்றாரு. நீங்க என்னன்னா சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க புனிதா ரெஸ்ட் எடுக்க சொன்னா என்ன அர்த்தம்னு புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா வீட்டு வேலையெல்லாம் அமுதாவும் நீங்களும் தான் பார்க்கணும்னு அர்த்தம். டேய் வளராதரா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு தெய்வானையால எப்படா வேலை பார்க்க முடியும்? ஏய், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான்டா சொல்றேன். அமுதா அந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். மீறி வேலையை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கே தெரியும். அப்போ உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்க தான் புனிதா இங்க இருக்காங்களா? உங்க பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா உங்க வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதானே சார்? மணிகண்டா, நீ பேசுறதுல ரொம்ப தப்பா இருக்கு. கேட்டீங்களா புனிதா? இவ்வளவு நடந்த பிறகும் எதுக்கு இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கபிலன், நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் புனிதா. நானும் எங்க அப்பாவும் உங்களை நல்லா பாத்துப்போம். இங்க இருக்க வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள, என்னால அம்மா அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது கபிலன். குடும்பத்துக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா நான் இங்கேதான் இருக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க இங்க இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை இல்லாதவங்க இங்க எதையும் பேசக்கூடாது.